ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன்ல எப்படி புடவை கட்டிக்கிட்டு இருப்பாங்க? சோ முருகா, ஏடா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்லடா. ஆமா, ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கோங்க. அது இன் பிட்வீன்ல வந்து இந்த ரெசிபி வீடியோ நானும் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல இருந்து 10 நாளா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வாரத்துல எப்படிமா 10 நாள் இருக்கும்? 7 நாள் தானமா இருக்கும். கணக்கு சொன்னால கரெக்டா சொன்னல. என்னத்த நீங்க எல்லாம் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியல. அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒரு 7 to 10 டேஸா நான் வந்து அது அப்படி சொல்லணும். அது என்ன ஒரு வாரத்துல 10 நாள்? 7 to 10 டேஸா பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி தேடுறேன். அபுதாபி ஃபுல்லா தேடுறேன். எனக்கு எங்கேயுமே வந்து பச்சை பட்டாணி எங்கேயுமே சொல்லக்கூடாது, மால்ல கிடைக்குது. ஆனா நான் வந்து கண்ணு தெரியலையா? போய் சிக்னல் போய் அப்படி இல்ல, மாலுக்கு போனோம்னா கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். நான் கொரோனா டெஸ்ட் எடுக்கல. நான் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சா. அதனால நான் எடுக்கல. இவன் போ சொன்னா இவன் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொஞ்சமா பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சு வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பீஸ் புலாவ் இன்னைக்கு பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு ரெசிபி. புலாவ்ல லெக் பீஸ் இருக்குமா? அப்படியே லெக் பீஸ் எடுத்து திங்கற மாதிரியே பீஸ் புலாவ்னு சொல்றீங்களே, அதான் புலாவ்ல லெக் பீஸ் இருக்குமான்னு கேட்டேன். இல்ல, இது வந்து கிரீன் பீஸ். வேணும்னா பொட்டேட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன். நான் இன்னைக்கு அதெல்லாம் போட போறது கிடையாது. ஒன்லி கிரீன் பீஸ் போட்டு பீஸ் புலாவ் பண்ண போறேன். இதுக்கு நமக்கு தேவையான ஐட்டம் எத்தனை தெரியுமா? தேவையான அளவுல என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை போடணும். 5 ஐட்டம் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு, நான் மறந்துட்டேன். எதுவும் ஒரு வாட்டி என்னோட டைரி எடுத்து சரசரசரன்னு ஒரு ரீகேப் நான் பார்த்துட்டு அந்த புக்கை நான் வர்றேன். டைரி எடுத்து பாக்குறதுனால சொன்னீங்க. இப்படி உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அர்த்தம்? எதுவும் அர்த்தம் இல்ல. நான் சாப்பிடுவேன் அப்படி தாண்டா போடான்றீங்களா? எனர்ஜி. ஆமா, எனர்ஜி. உழைக்கிறதுக்கு தெம்பு வேணாமா? நீங்க உழைக்கிறீங்க இந்த வீட்டுக்காக. இந்த சமையல் ரூம்ல மூச்சை இழுத்தெல்லாம் சொல்லாதீங்க. குண்டானா தேய்றேன். நீங்க குண்டுதான். அந்த குண்டுல குண்டா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நான் பீஸ் புலாவ் சேர்த்துக்காக இங்க போறோம். பெண்ணாவோட வச்சிருக்கேன்டா. அப்ப இதெல்லாம் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. 10 நாளா இந்த பச்சை பட்டாணி கிடைக்காம இதை சாவடிச்சிடுடா. கத்தி வச்சா துப்பாக்கி வச்சா? எங்க இருக்கு இங்க இருக்கு ஷேக்ஸ்பியர் டோல்ட். ஏமா பானமா படிச்சதெல்லாம் பயிர போதுமா? எக்ஸாமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ற மாதிரி ரெடியே இருக்கு பாருங்க. 5 ஐட்டம்ல 6 ஐட்டம். இதான் இதுக்குதான் இந்த மாதிரி விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு நோட். ஏன்னா இது ஏன் ரெசிபி கிடையாது, இவங்க தாத்தாவோட ரெசிபி, இவங்க பாட்டியோட ரெசிபி, இவங்க சித்தப்பாவோட ரெசிபி, அப்பாவோட ரெசிபி. எங்க போட்டோம்? சரிம்மா நான் போறேம்மா. வீடியோ எடுக்காத ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என் Dress நாசமாகாம இருக்க என்ன பண்ணனும்? Dress கட்டி போட்டு வேற Dress போட்டு வரணும். நோ, நான் இதுக்கு அப்புறமா வீடியோ எடுக்கணும். அதனால நான் போய் ஏப்ரான் போட்டு வரேன். ஏப்ரானா? தெரியுமா? போய் சொல்றேன். சோ இல்ல, நீ சாப்பிட்ட அதே சாப்பாட்டை தான் நானும் சாப்பிட்டேன். உங்களுக்கு நாக்கு சொரணை இல்ல, அதனால தான் உங்களுக்கு அது தெரியல. இருங்கடா, நான் சீக்கிரமா வேலைக்கு போறேன். தயவு செஞ்சு போங்க தாயே. உங்க குரல் இல்லாம நாங்க 24 மணி நேரம் நாங்க நல்லா ஜாலியா இருப்போம். ஒரே ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஆர் சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுக்கோங்க. இதோட சோக்கிங் டைம் வந்து 10 to 15 மினிட்ஸ். நீங்க வெங்காயம் எடுத்து கட் பண்ற டைம் போதும். எங்க வைக்கிறதுன்னு தெரியல. டேக் 1 ஆனியன். தமிழே வரலையே. ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். அப்படி சொல்லணும். ஏமா நைட் டின்னர் என்னமா? ஐயோ கத்திய காணோம்டா. பர்பிள் கத்தி தானே? மூஞ்சிக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. சிரிக்காதீங்க. இப்படி போட்டு இப்படி பிடிச்சா குத்திக்குமாடா? அறுத்துக்கும். ஓகே. டேஞ்சர் ஸ்டண்ட்ஸ் வேணாமே, அவாய்ட் பண்ணிக்கலாமே. என்ன ஒத்த கண்ணு மட்டும் நைஸா சைடு வாங்குது. எவ்வளவு அளவு வச்சிருப்பீங்க? ஐயோ மை கலிது. மை தானே கலை. இதுக்கலாமா யாராவது இது பண்ணுவாங்க? டிஷ்யூ. சாரி, அது என் கையில இல்ல. மை கலிது. கலந்துருச்சா? கஷ்டப்பட்டு போட்டுருக்கேன். இல்ல மை 160 ரூபாய் மை. மனசை தொட்டு சொல்லுங்க, அந்த மை 160 ரூபாவா?
ஏமா ஏமா வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு. அது கிராபா? கிராம்பு கிராம்பு. கொத்தமல்லி மட்டும் இதுக்கு ஒரு கட்டு வேணும். அப்பதான் இது சூப்பரா இருக்கும். நம்ம பண்ண போற பீஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வரும், ஹல்க் கலர்ல வரும். அது நான் ஹல்க் கலர். ஒரே ஒரு ஆனியன் போதுமானது. ஆஹா, யாருனே நீ? பல வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்க. புதுசா வாங்குற எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அதுல இருக்கிற ஸ்டிக்கரை எடுக்கணும்னா சூடா வந்து இந்த மாதிரி பவுல்ஸ் கண்டெய்னர்ஸ்ல சூடா தண்ணி ஊத்துனா எடுத்துடலாம். காஃபி, டீ அந்த மாதிரி. தட்டா இருந்துச்சு அப்படின்னா சுடு சாதம் போட்டு பாயின்னு பிடிச்சி எடுத்துடலாம். அது என்ன சுடு சாதம்? தட்டுல வேற என்னடா வைக்க முடியும் அடியில இருக்கும்போது? இல்ல லைட்டா இப்படி கேஸ்ல சூடு காட்டிட்டு கூட எப்படி என் மூளை. ஆஹா, தண்ணிய கீழே ஊத்திடலாம். ஏன்னா இது கெட்ட தண்ணி, நல்ல தண்ணி. உங்களை மாதிரி தானே. கட்டு கொத்தமல்லி மாதிரி. கொத்தமல்லி வந்து இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு கொடுக்குறாங்கல்ல, போட்டு கொடுத்த உடனே ஆக்சுவலி என் மூளையை கொண்டு நானே கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் என்ன இது 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 இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மண் இல்லையா? இதை நான் என்ன பண்ணேன், இப்படியே கட் பண்ணி இப்படியே போட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த ரப்பர் பேண்டை கழட்டி அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும். ஓகே, எப்படி சூப்பர்ல? அதுக்காக இதெல்லாம் விட்டுறக்கூடாது. இதுல இருக்கிற அந்த இலையை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இன்னொரு ஐடியா சொல்லவா? இந்த கொத்தமல்லியில இருக்கிற அந்த இலை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. தெரியும். நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்ணுவேன்? அந்த குண்டாக்குள்ள போட்டு இழுப்ப. ஆமா, எனக்கு தெரியும். நீ யாரு? கொய்யால. நீ யாரு? நான் ராஜா. நீ ராஜா இல்லடா, நீ கேடி. இந்த கலர்ல இருக்கிற கொத்தமல்லி எல்லாம் எடுத்து போட்டுருங்க, வேண்டாம். ஏன்? அது சாப்பிடக்கூடாது. ஏன்? ஒன்லி கிரீன் கலர்ல தான் இருக்கிறதா சாப்பிடணும். ஏன்? ஏன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. ஏன்? ஏன்ன கொத்தமல்லி நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்க பாருங்க, ஒரே ஒரு ஆனியன், ஏன்னா ஒரு கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 ஐட்டம்ஸ். ஓகேவா? இஞ்சி ஏலக்காய் கிடைக்குமா? இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? மிக்ஸில அரைக்க போறோம். என்னெல்லாம் அரைக்க போறோம்னா ஒரு 6 ஐட்டம் அரைக்க போறோம். இல்ல ஐயோ, கட் பண்ணிடு. உங்களை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னது என் தப்பு தான். சரி, ஓகே. இன்னைக்கு லீவ் ஆரம்பிக்க போது இன்னைக்கு வீக்கெண்ட்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னது என் தப்பு தான். பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு முழுசா போடுறவங்க இதுல போட்டு அரைச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் வச்சிருக்கனால நான் இதுக்குள்ள ஆட் பண்ணல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி போட போறேன். போட்டா விழுந்துராது. ஏப்பம் வருதா? பாவம், அந்த பச்சை கலரை போட்டு இப்படி போட்டு கட் பண்றீங்களே, அது வலிக்காது? ஆமா அச்சோ, இதுவும் ஒரு உயிர் தான் அச்சோ. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்க்குள்ள போட்டுக்கோங்க. ஐயோ, இப்படியாவா போடுவாங்க யாராவது? இதை பார்க்க தான் அப்படி இருக்கும், பயப்படாத. அரைச்சா ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் கல்யாணமா? என்ன பச்சை பச்சை பச்சையா இருக்குது? நம்ம எவ்வளவு போட்டோம், கடைசியில ஒண்ணுமே இல்ல. ஏமா ஃபுல்லா இருக்கேம்மா, எதுவுமே இல்லைன்றீங்க? ஐயோ, ஜார் ஃபுல்லா அடைச்சிக்கிட்டு இருந்ததுல்ல. அதாவது ஜார் ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா? வாட் இஸ் திஸ் தாயே? உனக்கு புரியாது. எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லா, உனக்கும் உங்க டாடிக்கும் கிடையாது. நாங்க யாரு கேட்டோம்? ஏன்னா நீங்க 2 பேரும் கண்டிப்பா ரைஸ் எடுக்க மாட்டீங்க. கேஸ பத்த வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து குக்கர்ல குக் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு குக்கர்ல குக் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணா நீங்க இந்த ரைஸ் குக்கர்ல கூட சமைக்கலாம், சூப்பரா இருக்கும். ஆமா, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், குக்கருக்கும் ரைஸ் குக்கருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது அவங்களுக்கு தெரியும். ரைஸ் குக்கர்ல சமைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அடியில ஒரு தட்டு போடுவீங்க இல்லையா, அந்த தட்டை தயவு செஞ்சு போடாதீங்க. அந்த தட்டு போடாம தான் சமைக்கணும். ஆனா அடி பிடிக்காம நீங்க பாத்துக்கோங்க.
பிரியா சரவணன் வில் பி பேக் வித் another இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ். இது ஒரு மீம் ஆக்சுவலா. ஓ அப்படியா? ஆமா, ஒரு டிப்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிட்டு போயிட்டு அது போடுவாங்க, அவங்க பேரை போட்டு வில் பி பேக் வித் another இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, இது ஒரு மீம் டெம்ப்ளேட். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டே நெய் போட்டாலும் போடலாம், இல்ல லாஸ்ட்ல போட்டாலும் போடலாம். நான் லாஸ்டா நெய் போட போறேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் எடுத்துட்டு வா. ஹீட் ஆயிடுச்சு ஆயில். பத்து மேல அடிச்சிரு போகுது. ஆனியன் மட்டும் ஃபர்ஸ்ட் அம்மே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய். ஏமா நீ அம்மா என்ன கொலை போட மாட்ட? கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் ரைஸ்க்கு இது போதும். இதுல வேணும்னா பொட்டேட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சா, இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பேஸ்ட், கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் போல குக் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்ல பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். எங்கட பாஸ்மதி ரைஸ் இல்லை, அதனால நான் சீரக சம்பா அரிசியில குக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில். ஏமா இருட தம்பி, சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாலாம் வேணும்னா கூட நீங்க வந்து அரைச்சே கூட போட்டுக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாங்க. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் மெனு. நான் இந்த டம்ளர்ல தான் அரிசி அளந்தேன், அதனால இந்த டம்ளர்லயே நான் தண்ணி அளந்துக்கிறேன். 1:2 ரேஷியோ. கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி சால்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒன் விசில், அதுக்கப்புறம் சிம் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிருங்க. இங்க ப்ரெஷர் வரட்டும், அதுக்கப்புறமா நீங்க வந்து விசில் போட்டுக்கோங்க. ஓகே, வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்போமா? பீஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சமா நெய், முந்திரி. நெய் பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆப்ஷன் தான். இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கேஷ்யூஸும் நெய்யும் ஆட் பண்ணி இதில் வந்து வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என் சமையல நானே சூப்பர்னு சொல்லக்கூடாது, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye bye, டாடா, டேக் கேர்.